மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை திருநெல்வேலி மாவட்டமாக பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும் பொழுதே தலைமை மருத்துவமனையாக இருந்து செயல்பட்டது. அந்த தலைமை மருத்துவமனைக்கு ஒரு கேத் லேப் வேணும்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன், மாண்புமிகு செயலாளர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன். அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம், பாரத பிரதமரின் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டம் PMJVK. அந்த திட்டத்தின் கீழே 60% நிதி தருவதாக மத்திய அரசாங்கம் கூறுது. 40% நிதி மட்டும் மாநில அரசாங்கம் செலுத்தினா அந்த திட்டத்தில் எங்க தென்காசி தலைமை மருத்துவமனைக்கு ஒரு 48 கோடி ரூபாயில அந்த கேத் லேப் வசதி ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் இந்த அரசு அந்த பகுதியில் சிறுபான்மையினர் கூடுதலா வகிக்கக்கூடிய பகுதி. அதனால இதை மறுக்காம இதை ஆய்வு செய்து இந்த திட்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.